என்ன பழனி, இந்த பயலுக்கு நம்ம பிள்ளைங்களை படிக்க விட மாட்டானுங்க போல இருக்க. ஜல்லிக்கட்டு வேணும்னு எல்லா மாணவர்களும் போராட்டம் நடத்தினானுங்க. ஆமாம், இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேணாம்னு சொல்லி எல்லாரும் போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க. இப்படி எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்திட்டு இருந்தா எப்படி படிப்பானுங்க, எப்படி பாஸ் பண்ணுவானுங்க? நம்ம என்ன பண்ணுறது வாத்தியார, எல்லாம் அரசாங்கம் தானே பண்ணுது. வாஸ்தவம் தான், அரசாங்கன்றது மேலேருந்தா குதிச்சு வந்தது. நாம தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் எவனுமே நம்மளை மதிக்கிறது இல்லை. அரசாங்கம்னா மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும். ஆனால் இவனுங்க கார்பரேட் கம்பெனிக்கிட்டையும் வெளிநாட்டுக்காரங்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு நாட்டை குப்பை காடாக மாற்றிட்டாங்க. நல்லவர்னு நினச்சி தான் நம்ம ரவி எம்எல்ஏ ஆக்கணும். ஆனால் அவர் பெரிய பெட்டியை வாங்கிட்டு அந்த கூட்டத்தோட சேர்ந்து எல்லாம் பணம் நாளையிற சந்தர்ப்பவாதிகள். இனிமே அவரால் நம்ம ஊருக்குள்ளே தைரியமாக நுழைஞ்சிட முடியுமா? அது எப்படிங்க முடியும்? எனக்கு என்ன வருத்தம்னா, இவனுங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டா 5 வருஷத்துக்கு இவனுங்க என்ன பண்ணாலும் நம்மளால் வேடிக்கை தான் பார்க்க முடியுது. முதல்ல அதை மாற்றணும். அப்போ தான் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. வாங்க கந்தசாமி, உட்காருங்க. அண்ணே, ஒரு டீ ஒன்று போட. என்ன ராம, ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருந்தீங்க, நான் வந்தோடனே நிறுத்திட்டீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாட்டு நடப்பை பற்றி வாத்தியார் சொல்லிட்டு இருந்தார். இவர் டீ கடையில் உட்காந்து பேசி நாட்டை முன்னேற்ற போகிறாரு. ஊரே சேர்ந்து சீமக்கரு வேலை மரத்தை வெட்டிகிட்டு இருக்கு. நீ இங்கே உட்காந்து வெட்டி கதை பேசிகிட்டு இருக்க. ஊர் முன்னேறினா நாடு தானாக முன்னேற போகுது. சரி சரி, இதெல்லாம் தெரியாதா என்ன? ஆமாம், கீதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தியே, ஏதாவது செட் ஆச்சா? பார்த்துட்டு தான் இருக்கேன். அது விஷயமா தான் இப்போ வெளியே போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வர வேணாவா? அதெல்லாம் சரிதான். ஏதோ நம்ம கை கிடக்குமா ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோமா கட்டி வச்சோமான்னு இல்லாமல் பேங்க்கில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டால் எப்படி? ஆமாங்க, ராமு வாத்தியார் சொன்னது சரிதானே. பொண்ணை வெளியூரில் கட்டி கொடுத்துட்டு உங்களுக்கும் சங்கடம் தானே. நல்லா சொல்லு பழனி. கிளியை வளர்த்து எது கையிலையோ கொடுத்த மாதிரி தங்கமான பொண்ணு. தெரியும் ராம, அவளை வளர்த்த விதம் அப்படி. அதிகமாக ஆசைப்பட மாட்டா. இருக்கிறத வச்சு சிறப்பாக குடும்பம் நடத்துவா. என் பொண்டாட்டி மாதிரி அன்றைக்கி பசிக்குதுமான்னு சொன்ன உடனே இருக்கிறத வச்சு இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தா பாரு. அடா 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 அடா, அவள் கை பக்குவமே தனி. அது அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்னு சும்மாவா சொன்னாங்க? கொடுப்பனை இல்லை ராம, நம்ம வளர்க்குற விதம் அப்படி. என் பொண்ணை நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். சரி. கீதா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாமே, சொல்லவே இல்ல. அடி போடி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இஷ்டம் இல்ல. எங்க அம்மா அப்பா பண்றது இருக்கே, என்னை எவன் கையில புடிச்சு கொடுத்துட்டா போதும், அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அவங்க சொல்றதும் சரிதானே. வயசு பொண்ணு இன்னும் கட்டி கொடுக்காம வச்சிருக்காங்க. ஊர்க்கார கேள்வி கேட்பான்ல. எவன் கேள்வி கேட்பான்? கல்யாணத்துக்கு வந்து 100 ரூபாய் மொய் வச்சுட்டு குடும்பத்தோட சாப்பிட்டுட்டு சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல பெருங்காயமே போடலன்னு குறை சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுக்காக கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பியா? கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லல, வேணும். ஆனா அது எப்படி இருக்கணும்னா, மாப்பிள்ளைய நம்ம பார்த்து பேசணும், பழகணும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிதல் நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லனா விட்டுறலாம். அதுக்கு நீ யாரையாவது லவ் பண்ணணும், அப்படி ஏதாவது இருக்கா? லவ் எல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வருமா? ஏதோ பெரியவங்க பார்த்து முடிச்சா போதாதா? ஏண்டி, இவ அக்காக்கு யாரடி மாப்பிள்ள பார்த்தா? நீங்க சொல்ற பெரியவங்க தானே, அப்படியே அவங்க வாழாம வந்துட்டாங்க. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஜாதக பொறுத்தவரை நல்லா இருக்குன்னு தான் பெரியவங்க கட்டி வச்சாங்க. எல்லாம் தலையெழுத்து. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். இந்த விதி தலையெழுத்தெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற சமாதானம். நம்ம கிராமத்துல இருந்து இது வரைக்கும் யாராவது சிட்டில பொண்ணு கொடுத்துருக்காங்களா, இல்ல பொண்ணு எடுத்துதான் இருக்காங்களா? நான்லாம் இந்த ஊர் எல்லையே கூட தாண்டது இல்லப்பா. டவுன்ல போய் எப்படி நம்மளால குப்பை கொட்ட முடியும்? ஆம்பளையே பிறந்தவாது அப்பப்போ போயிட்டு வரலாம். ஆமாண்டி, இப்படி பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோங்கிறதுக்காகத்தான் வாழணுமா? வெளியே போய் பார்த்தா தான் நீ உலகம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியும். வாழ்க்கை வாழ்றதுக்கு தாண்டி கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரே இடம் சிட்டி தான். அப்ப உனக்கு பட்டணத்து மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லு. மாப்பிள்ள மட்டும் இல்ல, அவர் பெரிய இடத்துல வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், காரு, பெரிய டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், இன்னும் என்னென்ன வசதியெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சொந்தமா பங்களா, பின்னாடி மாட்டு தொழுவோம். அடிச்சு சிட்டிலயும் மாடு வைக்கணுமா? அங்க நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு, ஏர்போர்ட், ஹார்பர், மல்டி லெவல் ஆஸ்பத்திரி. இதெல்லாம் பார்க்க தானே போறேன். என்னமோ வாங்க போற மாதிரி பெரிய லிஸ்ட் போடுறேன். அதுக்கெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கணும் தெரியுமா? நம்ம ஆயா கடையில 10 ரூபாய்க்கு 2 தோசை கிடைக்கும். அதுவே அங்க வேற பேர்ல 1000 ரூபாய்க்கு விற்பாங்களாம். இருக்கட்டும், இதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஆளா பார்த்து கட்டிக்குவோம். சீக்கிரம் அப்படி ஒரு மாப்பிள்ளையை கட்டிக்கணும். உன்னை பார்க்க வரும்போது நாங்களும் டவுனை சுற்றி பார்த்துக்கோம். உன் தம்பி வராண்டி. கீதா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்குது? உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? அப்பா கூட்ட சொன்னார்வா. சரிங்கடி, எல்லாரும் வீட்டுக்கு சரிடி. வாங்க. வணக்கம். உட்காருங்க.
பாலு. வணக்கங்க. இவன் என் மனைவி தெய்வானை. வணக்கம். வணக்கங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. என்ன தெய்வானா, நீ போய் கீதாவை கூப்பிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம், ஃபோன் பண்ற ஜோலிக்கெல்லாம் இடம் இல்லைங்க. இங்கேயே இப்பவே வெட்டு வேணும் துண்டு வேணும்னு பேசி முடிச்சிருவோம். கீதா, எவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுட்டு இருப்பீங்க? எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. சீக்கிரம் கூட்டு வாங்கடி. இந்தா. பயமா இருக்கு, போய் குடுடி. நான் போல. போடி. போமா. போ. குடுமா. என்னது இது? சாரி, எனக்கு காஃபி பிடிக்காது. பட்டி போட சொல்லட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஹலோ, அதை கொஞ்சம் கொடுத்துட்டு போறீங்களா? என்ன சம்பந்தி, ஷாக் ஆயிட்டீங்களா? என் பையனுக்கு காப்பி பிடிக்கலன்னா உங்க பொண்ணை பிடிச்சிருன்னு அர்த்தம். இது எங்களுக்குள்ள ஒரு கோடு வேடு. மேற்கொண்டு பேசலாங்களா? அப்பா, நான் கொஞ்சம் பேசிட்டுங்களா? ம். வணக்கங்க. வணக்கம். என் பேர் குமார், பிகாம் படிச்சிருக்கேன். பிறந்தது எப்பா மவனே குமார், இந்த கதையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இப்போ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறா. ஹேய், அப்பாவும் புள்ளையும் செம்ம ஜாலி ஏய், கரெக்டா போடி. போலடி. என்ன என்னடி சொல்ற? சிட்டியில் ஒரு பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்றேன். சீக்கிரமா மேனேஜர் ஆயிடுவேன். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ள. எங்க அப்பா சாதாரண கூலி தொழிலாளி. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு அப்பா மாதிரி என்கிட்ட அவர் நடந்துக்கிறதே கிடையாது. இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் என் அம்மாவும். அம்மா, நீங்க பேசணும். கல்யாணம் முடிஞ்சு மருமக என் கூடயே இருந்து வீட்ல எனக்கு பணிவிட செய்யணும்னு நினைக்கிற சாதாரண மாமியார் நான் இல்லைங்க. கொடுத்து வச்சடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மாமியார் தொல்லையே இல்லை. எங்களுக்கு ஊர்ல ஒரு வீடு இருக்கு. நாங்க அங்க தங்கிக்குவோம். மருமக என் பையனை நல்லா பாத்துக்கிட்டு வீட்டோட இருந்தாலே போதுங்க. ஏதாவது நல்லது கெட்டுனா வந்து போனா போதுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரமா இருந்தா தாங்க உறவு நல்லா இருக்குங்க. அதெல்லாம் சரிங்க. இன்னும் என்ன வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சம்மந்தின்னு சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி. பொண்ணுக்கு சீரு. நாங்க ஒன்றும் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்க வரலைங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, வேலை பார்க்குறேன், எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க வாங்கிப்போம். கடனை உடனே வாங்காம எதையும் விற்காம உங்க தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா போதும். என்னப்பா சொல்றீங்க? சரியா சொன்னடா. ஹேய், நீ நினைச்ச மாதிரி உனக்கு நல்ல மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சிட்டால. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏன் இதெல்லாம் பண்ற? என்ன கந்தசாமி, ஆசைப்பட்ட மாதிரியே பேங்க் மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்ட. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? என்னைக்கா இருந்தாலும் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போறது தானே. இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க? அட என்ன சம்பந்தி, பொண்ணை பிரிய போறோம் நல்லா வருத்தத்தில் சொல்லுங்க. இருக்கீங்களா? எங்க போயிட போறோம்? பக்கத்துல இருக்கிற சிட்டியில் தானே இருக்க போறோம். காலம் மாறிச்சு சம்பந்தி. நம்ம காலம் மாறியா லெட்டர் போடணும் பஸ் அப்படின்னு வெயிட் பண்றதுக்கு? இப்பெல்லாம் மொபைலு இன்டர்நெட்னு எவ்வளோ வசதி வந்துடுச்சு. நீங்களும் உங்க பொண்ணும் முகத்தை பார்த்துக்கிட்டே மொபைலில் பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி விடுங்க, நீங்களா எப்போ பார்த்து பொண்ணு அனுப்புறீங்களோ அப்போ நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். என்ன குமாரே? சரிங்கப்பா. அப்படியெல்லாம் வேணாம் சம்பந்தி. நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். கஷ்டமா இருக்கு. கண் கலங்காம பாத்துக்க மாப்பிள்ள. நல்லா பாத்துக்கிறேன் மாமா. ஆனா வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் தண்ணி வந்துடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இருங்க, நான் பொண்ணை ஆ கூப்பிட்டேன். சரிங்க சம்பந்தி, சரிங்க சம்பந்தி. வாங்க வாங்க. என்னம்மா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? நம்ம வீடு மாதிரி அங்க போயிட்டு அப்படி இப்படின்னு இருக்காதம்மா. மாப்பிள்ளை இப்படி அப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. சரிம்மா. அப்பா நீங்க எதுவும் சொல்லல? குடும்ப கௌரவத்தை காப்பாத்தி பெத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா, அது போதும். போயிட்டு வரீங்க. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பை. அம்மா போயிட்டு வரேன். ஆ. சரிம்மா. பார்த்து பக்குவமா நடந்துக்கம்மா. அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா. வரேங்க சம்பந்தி. வாங்க ஆ சம்பந்தி. வாங்க வாங்க.
இது வலது கால் தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல ஆரத்தி எடுக்க கூட வீட்டுல ஆள் இல்ல. அட்லீஸ்ட் முதல்ல வீட்டுக்கு வர லட்சுமிய வலது காலை எடுத்து வச்சு அழைச்சிட்டு போலாம் தான். வலதுனா ரைட்டா இல்ல இடதுனா ரைட்டா சொல்லுங்க. ஏன் என்ன திடீர்னு குழப்ப பாக்குற? வலதுதான் ரைட்டு. இல்ல இடதுதான் ரைட்டு. இல்லம்மா எல்லாமே ரைட் தான். வா. எது குழப்பம்? இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல? வா. நல்லா பாத்துக்க. இதுதான் தற்காலிகமா நம்ம அந்தப்புறம். ஏன்னா இது வாடகை வீடு. சீக்கிரம் சொந்தமா ஒரு இடத்த வாங்கிட்டு வீடை கட்டிக்கிட்டு போயிடலாம். ஓகே சரி, நீ டயர்டா இருப்ப, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிக்கோ. என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சாப்பிட எதுவும் பண்ண வேணாமா? என்ன பண்ணலாம்? முளைக்கத்தான் தோசை, பிரண்டை துவையல், எலுமிச்சை ஜூஸ். மெனு சூப்பர் கீதா. ஆனா இந்த மாதிரி உடம்புக்கு நல்ல சாப்பாடெல்லாம் இவனுங்க சாப்பிடவே மாட்டானுங்க. பாக்கெட்டில் ஒரு சிப்ஸையும் பாட்டிலில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸையும் உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சோம் பெருமைக்குன தீம்பானுங்க. அதெல்லாம் வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீ ரெடியா போ. போ. சரி. வாங்க வாங்க. கீதா எல்லாரும் வந்துட்டாங்க, வாமா. குடு. இந்தடா. இந்த பொண்ணு லட்சணமா இருக்கு. குடு. கையை நீட்டு கீதா. கையை நீட்டு. பரவாயில்ல, நீ போட்டுக்க. கீதா, கிருஷ்ணமூர்த்தி கேஷியர். வணக்கம். வேதாச்சலம் கிளர்க்கு. இது சுரேஷ் ஆஃபீஸ் ஸ்டாஃப். இவங்க ரேகா சுரேஷ். என்ன சார் என்ன மட்டும் ஸ்டாஃப்னு சொல்லிட்டீங்க? மேடம் சார் ஆஃபீஸில் நான் பியூன் மேடம். சார் செய்கிற வேலை என்ன சார் இருக்குது? என்ன குமார், ரிசப்ஷன்லாம் எதுவும் வைக்கலையா? வீட்டில் ஒரு டெக்கரேஷன் பண்ணல? எதுக்கு? சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இங்கே வந்துட்டீங்க. அப்புறம் எதுக்கு மண்டபம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு? வசூலை எதிர்பார்க்குறவன் தான் செலவு நிறைய பண்ணுவான். எனக்கு உங்கள் அன்பே போதும்ப்பா. ஆமா, நீங்க உங்க வீட்ல யாரையும் கூப்பிட்டு வரல? ஏதோ கிளப் மீட்டிங்னு சொன்னா. கீதா, இவர் மிஸ்ஸஸ் லைன்ஸ் கிளப் மெம்பர், பெரிய சமூக சேவகி. சிம்பிளா எல்லாம் முடிஞ்சு வேற எதுவும் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா? அண்ணா, வர சண்டே எங்க வீட்ல விருந்து ஏற்பாடு பண்றோம். 2 பேரும் வந்து. ஆமா சார், கண்டிப்பா 2 பேரும் வரணும். கண்டிப்பா. சரிங்க குமார், போயிட்டு வரோம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சியை வாரம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.